भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मूकां करोति वाचालां पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधव श्रीचैतन्य ईश्वरम्. Reading from Bhagavad Gita as it is. Bhagavad Gita உண்மை உருவில் அத்தியாயம் 3 பதம் 1 கர்ம யோகா. அத்தியாயம் 3 பகவத்கீதா உண்மை உருவில் அத்தியாயம் 3 பதம் 1. அர்ஜுன வாச்சா. ரெண்டாவது அத்தியாயம் முடிஞ்சிடுச்சு. வரலையா? முடிஞ்சிடுச்சு. இக்கடாமா இங்கே முன்னாடி வந்து அர்ஜுன வாச்சா த்யாயாசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தனா தத்கிம் கர்மாணி கோரே மாம் நியோஜயசி கேசவா த்யாயசி அர்ஜுன வாச்சா த்யாயசி சேத கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தனா தத்கிம் கர்மாணி கோரே மாம் நியோஜயசி கேசவா. நல்ல மாதிரி ராலேதா ஊருக்கு போயிருக்கா? படிங்க, ஸ்லோகா படிங்க. அர்ஜுன வாச்சா த்யாயசி சேத கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தனா தத்கிம் கர்மாணி கோரே மாம் நியோஜயசி கேசவா. அர்ஜுன வாச்சா த்யாயசி சேத கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தனா தத்கிம் கர்மாணி கோரே மாம் நியோஜயசி கேசவா. அர்ஜுன வாச்சா த்யாயசி சேத கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தனா தத்கிம் கர்மாணி கோரே மாம் நியோஜயசி கேசவா. படிங்க. அர்ஜுனா வாச்சா அர்ஜுனன் கூறினார் ஜெயசி சிறந்தது இருந்தால் கர்மனஹா புத்தி கிருஷ்ணா தத்
செயலில் தோரே ஓரமான நாம் ஈடுபடுத்துகிறாய் கேசவா கேசவனே. அர்ஜுனன் கூறினார், ஜனார்தனா, கேசவனே, பலம் நோக்கி செயல்களில் புத்தி சிறந்ததல் என்றால் கோரமான போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபட்டுவது ஏன்? பர்போட். முந்தைய அத்தியாயத்தில் ஜலதுங்கம் என்னும் பெருங்கடலிலிருந்து தனது உற்ற நண்பனான அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக புருஷோத்தரான ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மாவின் இலக்கை பற்றியுள்ள விளக்கமாக உரைத்தார். புத்தி யோகம் அல்லது கிருஷ்ண உணவை தன்மைகளுக்கான வழியாக சிபாரிசு செய்யப்பட்டது. சில சமயங்களில் கிருஷ்ண உணவானது செயலற்ற சோம்பல் நிலையாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. அத்தகைய தவறான எண்ணத்தில் சிலர் பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை தரித்து பூரண கிருஷ்ண உணர்வின் நிலையை அடைவதற்காக தன்மையான இடத்தில். ஆனால் கிருஷ்ண உணர்வின் தத்துவத்தை பயிற்சிகளாக தன்மையான இடத்தில் திருநாமங்களை தரிப்பது விரும்பத்தக்கதல்ல. அத்தகைய தன்மையான இடத்தில் அறியாத அப்பாவி மக்களிடமிருந்து மலிவான மரியாதையை பெறலாம். சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஓய்வு பெறும் தன்மையான இடத்தில் தவங்களை செய்வதை நோக்கி புத்தியை கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடைவது எனப்படும் கிருஷ்ண உணர்வு என்ற அர்ஜுனனும் தவறாக வேறு விதமாக கூறினார். கிருஷ்ண உணர்வினை சாக்காக வைத்து போரிடுவதிலிருந்து சாமர்த்தியமாக கற்பிக்க வேண்டினார். ஆனால் நேர்மையான சீடனாக இருந்தால் இந்த விஷயத்தை குருவிடம் சமர்ப்பித்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் வினவுகிறார். அர்ஜுனனுக்கு வினாவிற்கு விடையளிக்கும் விதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் என்பதை இந்த 3ஆம் அத்தியாயத்தில் விளக்குகிறார். யாமிஸ்ரேனேவ வாக்யேன புத்திம் மோஹயசீவ மே ததேகம் வத நிச்சித்யா येन श्रेयोहम् आप्नुयाम्. Word by word. வியாமிஸ்ரேனா இது பொருள் பொருள் ஏனாக வாக்கியேனா நிச்சயமாக நிச்சயமாக ஸ்ரேய உண்மை பலன் ஆகம் நாம் ஆக்னியாம் அடையலாம். சரி, ಯಕ್ಷಾನ ಮಾತಾಡಿ ಓದಿ. ಬುದ್ಧಿಯೋಗ, ಬುದ್ಧಿಯ ಮೂಲಕ ಇಂದ್ರಿಯ ನಿಗ್ರಹ
श्रीभगवानुवाच लोकेऽस्मिन् द्विविधा निष्ठा लोकेऽस्मिन् द्विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन संख्यानां कर्मयोगेन योगिनां படிங்க சுபாஷினி வந்து இது வேர்ட் பை வேர்ட் ஸ்ரீ பகவான் வாச்சா ஸ்ரீ பகவான் வாச்சா புருஷோத்தமரான முழுமுதை கடவுள் கூறுகிறார் லோகே இந்த உலகில் அஸ்மின் த்விவிதா இருவிதமான நிஷ்டா நம்பிக்கை புரா உண்மை புரோக்தா கூறப்பட்டது மாயா என்னால் அனகா பாவமற்றவன் ஞானயோகேனா ஞானம் என்றும் இணைப்பு முறையால் முறையில் யோகினாம் பக்தர்களது முழுமுதற் கடவுள் அர்ஜுனா இருவகையான மனிதர்கள் நான் முன்பே விளக்கினேன் சில சாங்கிய பக்தி தொண்டில் தன்னுரை அடைய முயற்சி செய்கின்றனர். ரிப்போர்ட் யார்? படிச்சுட்டே போங்க, சத்தமாக நல்லா க்ளீனாக படிங்க, படிச்சுட்டு போங்க. ஞானம் மற்றும் தத்துவத்தின் அடிப்படையில் ஆழமாக சிந்தித்து தெரிந்து கொள்ள உள்ளவர்களுக்கும் இம்முறை மற்ற வகையினரோ இரண்டாம் அத்தியாயத்தில் 61வது ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி கிருஷ்ணர் உணவின் மேலும் 39வது ஸ்லோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் படி செய்தார். படிங்க செயல்களின் பலன்கள் இறைவன் கூறினான். அது மட்டுமின்றி இம்முறையின் எவ்வித குற்றமும் இல்லை. கொள்கை மேலும் விரிவாக 61வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. என்றால்
மதத்தையும் தத்துவ ஞானத்தையும் போல ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. தத்துவமற்ற மதம் வெறும் மன எழுச்சியே, சில சமயங்களில் மத வெறியாகவும் அறியப்பட்டுள்ளது. மதமற்ற தத்துவம் வெறும் மன கற்பனையாகும். இரண்டையும் இறுதி நோக்கும் ஸ்ரீகிருஷ்ணரை. ஏனெனில் பூரண உண்மையை தேடி அடையும் தத்துவ ஞானமும் இறுதியில் கிருஷ்ண உணர்விலே அடைகின்றனர் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. பரமாத்மாவுடன் ஆத்மாவின் உண்மையான உறவு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காகவே மொத்த வழிமுறையும் கொடுக்கப்பட்டுள்ளது. தத்துவ சிந்தனையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வினை அடைதல் மறைமுகமான வழிமுறையாகும். ஆனால் புத்தியோகத்தின் மூலம் அனைத்தையும் கிருஷ்ணருடன் கிருஷ்ண உணர்வில் இணைத்தல் நேரடியான வழிமுறையாகும். இவ்விரண்டில் வழிகளில் கிருஷ்ண உணர்வு வழியே சிறந்தது. ஏனெனில் இது தத்துவ பயிற்சிகளை சார்ந்து புலன்களை தூய்மைப்படுத்துவதில்லை, கிருஷ்ண உணர்வை தூய்மைப்படுத்தும் முறைதான். பக்தி தொண்டு என்னும் நேர் வழி சுலபமானதும் சிறந்ததும் ஆகும். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगना रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् ललिता श्रीविशाखान्वितं स। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸோ கடந்த வகுப்பில் நம்ம வந்து 2வது அத்தியாயத்தை வந்து முடித்தோம். இந்த 3வது அத்தியாயம் வந்து அர்ஜுனர் வந்து குழப்பத்தில் இருக்கிறாரு. என்ன ஏன்னா கிருஷ்ணர் வந்து 1வது அத்தியாயத்தில் அர்ஜுனர் கேட்ட இந்த எல்லா கேள்விகளுக்கும் வந்து பதில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போ முயற்சி பண்ணும்போது 2வது அத்தியாயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பகவத்கீதாவோட சாராம்சத்தையே பற்றி அது முழுக்க அதில் வந்து பகவான் விழுக்கிறாரு. இவருக்கு அர்ஜுனர் சொல்கிறாரு, கீதையோட சாராம்சம் எல்லாமே 2வது அத்தியாயத்தை முடிச்சுட்டா அப்போ 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம் எதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதனால் அர்ஜுனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கேட்குறாரு அப்படின்னா, அர்ஜுனர் இந்த 2வது அத்தியாயத்தில் நீங்கள் இதை செய்ய சொல்கிறீங்க, அதை செய்ய சொல்கிறீங்க, குலங்களை கட்டுப்படுத்த சொல்கிறீங்க, சாங்கிய யோகா செய்ய சொல்கிறீங்க, அப்புறம் வந்து புத்தி யோகான்னு சொல்லி அது வேறு என்ன குழப்புறீங்க. என்னடா இது புத்தி யோகான்றீங்க, சாங்கிய யோகான்றீங்க, கர்ம யோகான்றீங்க, ஞான யோகான்றீங்க, எந்த யோகா தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அர்ஜுனர் கேட்குறாரு கிருஷ்ணரை. ஸோ அதை ஏன்னா இப்போது ஏதாவது ஒரு செயல் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த சொல்கிறவங்க வந்து ஏதோ 2 சொன்னால் பரவாயில்ல, இதை பண்ணுங்க இல்லை இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 சொன்னால் பரவாயில்ல. அதில் 4 விளக்கத்தை கொடுத்தா நம்ம எது பண்ணலாம், எதை பண்ண முடியும், நம்மளுக்கே குழப்பம் வந்துடும், கன்ஃபியூஸ் ஆகிடும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, 4 கொடுத்துருக்காங்களே, ஏதோ 1 2 கொடுத்துருந்தா சரி இது வேண்டாம் அது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து முடிவு எடுக்கலாம். இது முடிவை எடுக்க முடியல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஞான யோகா பண்ண சொல்கிறாங்க, தியான யோகா பண்ண சொல்கிறாங்க, கர்ம யோகா பண்ண சொல்கிறாங்க, புத்தி யோகா பண்ண சொல்கிறாங்க. எதை தான் நான் பண்ணுறது எனக்கு சரியாக? நீங்கள் வந்து முதலாவது அந்த ஸ்லோகத்தில் 3:1 சொல்கிறாங்க, புத்தி யோகா ஒரு வேளை புத்தி யோகத்தோட கர்மயோகம் வந்து உயர்ந்தமானது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு போர் பண்ணுறது என்ன எதுக்கு? அது வந்து நஷ்டம் இல்லையா? எல்லாருக்குமே நஷ்டம் இல்லையா? எதுக்கு செய்யணும் அந்த மாதிரி ஒரு போர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இங்கே 2 இருக்குது. ரெண்டு இதை பற்றி சொல்கிறாங்க. கர்மயோகா, அதுக்கப்புறம் வந்து புத்தி யோகா. ஸோ புத்தி யோகா வந்து நம்ம கடந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 31 தடவை 35 தடவை சொல்லியிருக்காங்க. யார்? கிருஷ்ணர் கீதையில் அர்ஜுனருக்கு புத்தி யோகா புத்தி யோகா புத்தி யோகான்னு சொல்லி ஒரு 33 தடவை 37 தடவை சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பதத்தை வந்து. ஸோ அதனால் எங்கள் அர்ஜுனர் குழப்பத்தில் இருக்காரு. இப்போது அர்ஜுனரை வந்து ஒரு மையமாக வச்சுக்கிட்டு, அவரை வந்து கருவியாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, பௌத்திக உலகத்தில் கூட நம்ம கூட இந்த மாதிரி குழப்பத்தில் உண்டாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய குழப்பம். இப்படி இப்போ பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணோம், ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் பண்ணோம். அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய அலையன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அலையன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பையன் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கான், ஆனால் அறிவில்லை. இன்னொரு பையனை பார்க்குறாங்க, ஜாதகம், அவனுக்கு அறிவு நல்லா இருக்குது ஆனால் பணம் இல்லை. இன்னொரு பையனை பார்க்குறாங்க, அறிவும் இருக்குது பணமும் இருக்குது, ஆனால் பையன் வந்து அழகாக இல்லை. யாரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்? எந்த பையனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்? இப்படி பல குழப்பத்தில் நம்ம 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 ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். அதே மாதிரி +2 படித்த பசங்க மாணவர்கள் பிஇக்கு போகலாமா, பிகாம் எடுத்துக்கலாமா, சிஏ எடுத்துக்கலாமா, எம்பிஏக்கு போகலாமா, இல்லை பிடெக்கு போகலாமா, இந்த காலேஜுக்கு போகலாமா, அந்த காலேஜுக்கு போகலாமா, எந்த காலேஜ் நல்லா இருக்குது, எந்த காலேஜில் படித்தா நம்மளுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம நடத்திட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பம்தான் இப்போ அர்ஜுனருக்கு வந்திருக்கு. அந்த குழப்பத்தை வந்து முதலாவது அத்தியாயத்தில் கேட்குறாரு. அவர் முதலாவது பதத்தில் கேட்குறாங்க, இப்படி குழப்பம் வந்தால் நான் எப்படி தான் தீர்மானம் எடுக்கிறது? புத்தி யோகா பண்ணுறதா இல்லை கர்மயோகா பண்ணுறதா? இல்லை கர்மயோகா விட்டுட்டு புத்தி யோகா பண்ணலாமா, இல்லை புத்தி யோகா விட்டு கர்மயோகா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் கேட்க, 2வது ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு எனக்கு வந்து நீங்கள் கிளாரிட்டி கொடுங்க, கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்கள், எதை நான் பண்ணணுன்றதை நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. அப்படி கொடுத்தா தான் நான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஏன்னா நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மாணவர் ஆகிட்டேன், உங்களை வந்து குருவாக நான் ஏற்றிக்கிட்டேன். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறதுக்கு நான் ரெடியாக தயாராக இருக்கிறேன். இப்படி ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி குழப்பமாக என்னை குழப்பத்தில் உண்டாக்கிட்டீங்க, நான் எப்படி தான் நான் முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஏக்கத்தில் கூட நிறைய பக்தர்கள் வந்து பிகினிங்கில் வந்து நம்ம கிருஷ்ணா கான்சியஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை பாம்பேயில் ஒரு பக்தர் நிறைய கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு சாண்டிங்லாம் பண்ணிவிட்டு 16 ரவுண்டு சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக வந்த பக்தர் நிறைய கோயிலில் சர்வீஸு, அப்புறம் கிளாஸ் நிறைய கேட்டு தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. தத்துவத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு, ஆனால் அது மெச்சூர்டாக வந்து புரிஞ்சிக்கல. ஏன்னா இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாலேஜு விஸ்டம் ரெண்டுக்கும் வந்து வேறுபாடு இருக்குது. நாலேஜு விஸ்டம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு வந்து 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. நாலேஜ் விஸ்டம், நாலேஜ்னா அறிவு, விஸ்டம்னா கூட அறிவு. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? விஸ்டம்னா என்ன? விஸ்டம் இஸ் நத்திங் பட் தி டைஜஸ்டட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபுபாதர். இப்போ நாலேஜ்ன்றது வந்து நம்ம படிக்கிறோம், இந்த பதத்தை படிக்கிறோம், இது புரிஞ்சிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் விஸ்டம்ன்றது எப்படின்னா விவேகம், அதாவது படிச்சுட்டு அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து கடைப்பிடிக்கிறோம். இப்போ ஒரு நபர் வந்து சேர்தாம் போயிருக்காருன்னு நினச்சிக்கோங்களேன், கேதார்நாத் பத்ரிநாத்லாம் போயிருக்காரு. அவர் இன்னொரு நபர் வந்து அதை பற்றி கேட்டிருக்காரு. இப்போ கேட்டவர் என்ன சொல்கிறாரு, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ கற்பனை பண்ணுற மாதிரி அவர் கற்பனை பண்ணுறாரு. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அதை கேட்டுட்டு அங்கே போயிருக்காரு. எங்கே அந்த அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் அதை வந்து அனுபவப்பட்டிருக்காரு. ஸோ அனுபவப்பட்டிருக்கிறது வந்து உயர்ந்தமானவரா இல்லை கேட்டவர் வந்து உயர்ந்தமானவரா? அனுபவப்பட்டு அவர் அதை அறிஞ்சிட்டாரு, நல்லா அந்த அறிவும் இருக்குது, அங்கே போய் அனுபவம் பட்டுட்டார். இவர் மட்டும் சும்மா கேட்டிருக்காரு, அவ்வளோதான். எது வந்து உயர்ந்தமானது? அனுபவப்பட்டிருக்காரு அவர். ஏன்னா அவர் படிச்சிருக்காரு, கேட்டிருக்காரு, அந்த ஸ்பாட்டுக்கே போயிருக்காரு, அது வந்து அனுபவம் பட்டிருக்காரு, அங்கே போய் சாட்சாத்காரமும் ஆயிருக்கு அவருக்கு.
இதுதான் நாலேஜுக்கு விஸ்டம்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஆனால் இங்கே என்ன இதை வந்து நான் உங்களுக்கு வந்து சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம படித்தது எல்லாமே சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கேன். அர்ஜுனர் என்ன கேட்குறாருன்னா, புத்தி யோகா பண்ணலாமா இல்லை கர்மயோகா பண்ணலாமா? கர்மயோகான்றது வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன கர்மயோகானா அப்படின்னா, பலன் நோக்கி பண்ணுற செயல்கள் எல்லாமே கர்மகாண்டத்தில் வருது. புத்தி யோகான்றது வந்து நத்திங் பட் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறது தான் புத்தி யோகா. அதுக்கு இன்னொரு பேர் புத்தி யோகான்னு சொல்லி. ஏன்னா அறிவாளிங்க மட்டும்தான் கிருஷ்ண உணர்வில் வருவாங்க, அறிவு இல்லாதவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா சாதாரணமான மக்கள்னால இது புரிஞ்சிக்க முடியாது. கிருஷ்ண உணர்வு வந்து இது ரொம்ப உட்காந்து ஆழமாக உட்காந்து நல்ல என்ன சொல்கிறது பணிவாக கேட்டுக்கிட்டே அதை வந்து அது வந்து நம்மளும் கேட்கணும், வீட்டில் போய் படிக்கணும். அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இது புரியும் பகவத்கீதா. சாதாரணமான மக்கள்னால, அதனால தான் மகாபாரத் யாருக்கும் அப்படின்னா சாதாரணமான பெண்களுக்கும் சூத்திரருக்கு மட்டும்தான் மகாபாரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பகவத்கீதா அப்படி கிடையாது. இது ரொம்ப ஆழமான ஒரு சாராம்சம் பகவத்கீதா. அதனால தான் அர்ஜுனர் நம்மளுக்காக கேள்வி கேட்குறாரு. இப்படி இருக்கும்போது நான் எந்த யோகத்தை வந்து நான் வந்து கடைப்பிடிக்கணும்? அப்போ அந்த நபர் கிருஷ்ணா கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணார். கிருஷ்ணர் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீட்டில் போனால் அவங்கள யாரையும் மதிக்கிறதே இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க இவங்கள மதிக்கலை, இந்த பையனை மதிக்கலை. பெரிய அண்ணா பார்த்தா அவனை வந்து கண்டுக்கிறதே இல்லை. பக்கத்தில் போயிட்டுருக்கான், சாப்பிட்டான்னு கூட கேட்குறதில்ல. அம்மா கூட பெத்தம்மா யார் மதிக்கலன்னு கூட எல்லா வீட்லேயும் அம்மா மதிப்பாங்க ஒரு பையனை. அம்மா கூட அவனை எதுவும் பேசுறதில்ல, கேட்குறதில்ல. அப்போ இவர் வந்து அந்த குருநாதருக்கு வந்து சொல்கிறாங்க, நான் எப்போ கிருஷ்ண உணர்வு வந்து எடுத்துக்கிட்டனோ, அதை வந்து பயிற்சி பண்ணுற நான் வந்து தொடங்கிட்டேனோ, அப்போ இருந்து என்னை யாரும் வீட்டில் மதிக்க மாட்டான்றாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் எல்லாம் கேட்டார், நீ என்னென்ன பண்ணுற வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் தனியாக ரூமில் உட்காந்துட்டு நானே ஜபம் பண்ணுறேன், பகவத்கீதா படிக்கிறேன், பாகவதம் படிக்கிறேன், எல்லாம் கிருஷ்ணனோட நீங்கள் என்னென்ன சொல்லி கொடுத்துருங்க எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீ என்ன பண்ணுற, உன்னை யாரும் மதிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்காக நீ ஏதாவது தொண்டு செய்கிறியா, அப்பாக்காவோ அம்மாக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நான் மெம்பர்ஸ்க்கு யாராவது நீ ஏதாவது சேவை செஞ்சுருக்கியான்னு, எதுவுமே நான் செய்கிறதில்ல, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதான் ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னேன். அங்கே தான் உனக்கு பிரச்சனை உண்டாகிருக்கிறது. அதான் உன்னை கேவலமாக பார்க்குறாங்க. ஏன் கேவலமாக பார்க்குறாங்கன்னா, உன்னால் அவங்களுக்கு எதுவுமே உதவலை. ஆனால் நீ என்ன நினைக்கிற, நான் பயிற்சி பண்ணுற இந்த கிருஷ்ண உணர்வு வந்து அவங்க ஏன் வந்து பயிற்சி பண்ணலன்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு கொஞ்சம் சமயம் வேணும், அது கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு நீயும் புரிஞ்சுக்கணும், அவங்கள எப்படி புரிய வைக்கணுன்ற ஒரு திறமை உனக்கு வேணும். அப்படி திறமை இருந்தால் தான் அவங்க உன்னை மதிப்பாங்க. ஏன்னா உன்னால் அவங்களுக்கு எதுவும் உதவலைன்னா அப்போ நீ என்னத்துக்கு அங்கே இருக்கிறதே வேஸ்ட் இல்லையா? அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நீ நேராக கோயிலுக்கு போயிடு, ஏன் ஃப்ரீயாக எங்கள் இது கன்னடாவில் சாப்பிட்றா சொல்லுவாங்க, பிட்டி சாப்பாடையே சாப்பிட்றான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ஓசி எதுக்கு சாப்பிட்ருக்க நீ ஏன்னு கேட்குறாங்க. சார் அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நீ ஒரு வேலையை தேடுற, ஒரு வேலையை தேடிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக ஃபேமிலி மெம்பராக நீ இருந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்லோவாக கிராஜுவலாக கிரமேணா நீ என்ன பண்ணுற, அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்குறதுக்கு நீ முயற்சி பண்ணிப்பார். அப்போ இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு சொல்லி நீ வந்து சொல்லுன்னு சொல்லி சொன்னார். இவர் உடனே அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டார். அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு ஜாபுக்காக தேடினார். ஒரு மாதம் கிடைக்கல, 2வது மாதம் வேலை கிடச்சிச்சு. வேலை கிடச்ச உடனே அந்த கம்பெனியில் அவருக்கு நல்ல பேர் வந்துடுச்சு, கம்பெனியும் நல்ல பேர் வந்துடுச்சு. வீட்டில் இவங்களுக்கு எல்லாரையும் இவங்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்ககிட்ட இவனை விசாரணை பண்ணுறாங்க, என்னப்பா சாப்பிட்டியா, தூங்கினியா, கம்பெனிக்கு போனியா, கம்பெனி எப்படி இருக்குது, வேலை எப்படி இருக்குது, எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் எடுத்துகிட்டு வர பிரசாதமும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிரசாதமே சாப்பிட்றதில்ல. கோயிலில் ஏதாவது பிரசாதம் கொடுக்கலாம், அவங்களுக்கு கிருஷ்ணனை கொடுக்கலாம் சொல்லி முயற்சி பண்ணார், அப்பவும் சாப்பிடல. ஆனால் இப்போ எல்லோரும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டையில் அவங்க கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 6 மாதம் ஆனால் அவங்க கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவருக்கே அதிசயமாக இருக்குது, என்னடா இத்தனை தடவை நான் வந்து இவங்களுக்கு கிருஷ்ணனை கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணினேன், அப்போ என்னை வந்து மதிக்கலையே, இப்போது சரளமாக என் கூட எல்லாமே பழகுறாங்க, என் கூட வராங்க, பிரசாதம்லாம் எடுத்துக்கிறாங்க, எப்படிடா இது அப்படின்னு சொல்லி அவருக்கே அதிசயம். அந்த பிரபுஜி சொன்ன இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம உடனே போய் ஒரு ஃபேமிலியில் போய் நான் கிருஷ்ணவனருக்கு வந்துட்டேன், நீங்கள் கூட வரணும், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும், எல்லா வேலையும் விட்டுருங்க,
உட்காந்து மாலை எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ப்ராக்டிக்கல் கிடையாது. அந்த ப்ராக்டிக்கல் தான் கிருஷ்ண கான்சியில் வந்து அதான் ப்ராக்டிக்கல் என்னன்றது வந்து காமிக்கிறாங்க. அதனால தான் நிறைய கீதையை நிறைய படிச்சுட்டு நிறைய சத்சங்கத்தில் கலந்துக்கிட்டால் தான் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அதான் இது அனுபவப்படலாம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அதனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவனோட க்ரோத் பார்த்தாங்க. இவன் என்ன பண்ணுறான், பௌதிகமாகவும் பேலன்ஸ் பண்ணுறான், ஆன்மீகமாகவும் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்த்துட்டான். உடனே நல்ல பெரிய பெரிய சர்வீஸ் இவனுக்கு கொடுத்தாங்க, ரெஸ்பான்சிபிள் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு லீடர் ஆகிட்டான் இவனை பார்த்து. அதே மாதிரி பௌதிகமாக கூட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து மதிக்க ஆரம்பிச்சிட்டான், அவங்களும் கேர் எடுக்கிற ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணாலும் இது ஒரு பெரிய சாதனை தான். சும்மா சாதாரண வேணாலும் பண்ண முடியாது. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு காரியமே கிடையாது. ஏன்னா இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியான அங்கே கொஞ்சம் கம்மியாகிடும், இங்கே கம்மியான அங்கே ஜாஸ்தி ஆகிடும். அதனால் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அதனால் கிறிஸ்தவ உணர்வை வந்து நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சிக்கிட்டால் எந்த காரணத்தை கொண்டு நம்ம வந்து இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இப்போ பேலன்ஸாக பண்ணிடலாம். அதனால் அதாவது பக்தி யோகா நீங்கள் பண்ணாலே கர்ம யோகா, அப்புறம் வந்து ஞான யோகா, தியான யோகா, இது எல்லாமே அந்த படியில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு படி ஏறுறோம் அப்படின்னா, ஒரு ஏணி இருக்குது அப்படின்னா, கீழே வந்து ஞான யோகா, அதுக்கு அடுத்தது வந்து கர்ம யோகா, அதுக்கு அடுத்தது வந்து தியான யோகா. இந்த மாதிரி ஒரு படியாக நம்ம பக்தி யோகாவுக்கு போகிறது தான் இந்த படி ஏறிட்டு இருக்கோம். அதனால் இதுவும் வேணும், கர்மயோகாவும் வேணும். ஏன்னா நம்ம கிருஷ்ணகாசி என்ன செய்யணும், வேலை செய்கிறோம். வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டா நம்ம வந்து கிருஷ்ண வந்து பயிற்சி பண்ண முடியாது. இந்த நம்ம பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கணும். நீங்கள் வெறும் அறிவை வச்சுட்டு நம்ம வந்து கிருஷ்ண வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சும்மா கிளாஸுக்கு வந்துட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் படிச்சுட்டு எதுவுமே வேலையே பண்ணலன்னா, செயலாட்டாமல் இருந்தால் கிருஷ்ண பக்தி வராது. நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில் நம்ம முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. கிருஷ்ண பக்தியை முன்னேற்றத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே படிக்கணும், இதை புரிஞ்சிக்கணும், இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் செயல் செய்யணும், வேலையை செய்யணும். வேலையை செய்யாமல் இருந்தால் வெறும் அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது. அதனால் இது படிக்கணும், இது புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்ற அந்த சேவையை தொடங்கணும். சேவையே தொடங்காமல் வெறும் படிச்சுட்டே இருந்துட்டு நிறைய பேர் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் வச்சுட்டு அங்கேயே வேலை செய்வாங்க. கிரவுண்ட் ஒர்க்கே பண்ணுறதில்ல, வெளியே சர்வீஸ் எதுவும் பண்ணுறதில்ல, பக்தர் கூட எங்கேயும் போகிறதில்ல. வெறும் உட்காந்துட்டு கேட்டுட்டு அது மட்டும் கேட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, வருவாங்க, கேட்பாங்க, திரும்பி மறுபடியும் போயிடுவாங்க. எந்த சேவையும் செய்கிறதில்ல. அப்படி சேவையே செய்யாமல் இருந்தால் உண்மையாக நம்மளால் அதை உணரவே முடியாது. கீதையும் உணர முடியாது, கிருஷ்ண பக்தியும் நம்ம உணர முடியாது. அதான் இங்கே சொல்ல வர்றாரு கிருஷ்ணர், அதான் சொல்ல வர்றாரு அர்ஜுனருக்கு. ஸோ அதனால் பக்தி யோகத்திலேயே தியானமும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ண கான்சியஸ் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம தியானம் பண்ணிகிட்டே இருப்போம். பகவான் மேலே தியானம் பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம். భగవానాడ స్మరణతో ఏంటంటే நம்ம ధ్యానం பண்ணுறோம். అందరూ ఇట్లా అనుకుంటా ఉన్నారు, నేను వచ్చే ముందు మీరు ఇది అంటించవచ్చు, చీటీగిల్ది చీటీగిల్ మీరు అంటించింటే మీ చేత కాకపోతే చెప్పండి, నేనే వచ్చి అంటిస్తాను కావంట. சின்ன சின்ன சர்வீஸ் இதந்தா சர்வீஸ் சேவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் அந்த படிச்சுட்டு அந்த சேவையும் நம்ம பண்ணாதான் அதில் ஒரு என்ன இருக்குன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து உணர முடியும். ஸோ அதனால் இங்கே அதான் கிருஷ்ணர் அதான் சொல்கிறாரு, நீ பக்தி யோகாவில் வந்து கர்மயோகா நான் பண்ண வேண்டாம்னு சொல்ல, தியான யோகா நான் பண்ண வேண்டாம்னு சொல்ல. பக்தி யோகா பண்ணுறதுலே கர்மயோகம் வந்துடுது, தியான யோகம் வந்துடுது, எல்லாமே வந்துடுது. ஏன்னா நம்ம கிருஷ்ணகாசியில் என்ன பண்ணுறோம், வேலை பண்ணுறதில்ல, நம்ம பண்ணுறோம். என்ன வேலை பண்ணுறோம், பகவானுக்கு அர்ப்பணை பண்ணுறோம், பகவானுக்கு சமையல் பண்ணுறோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம், அப்புறம் வந்து ஜென்மாஷ்டமி பண்ணுறோம், ரத்த யாத்திரத்துக்கு போகிறோம், பக்தர்கள் கூட சேர்ந்து வந்து சர்ச்சை பண்ணுறோம், டிஸ்கஷன் பண்ணுறோம், அப்புறம் பகவானுக்கு அலங்காரம் பண்ணுறோம், பிரசாதம் செஞ்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இது எல்லாமே பகவானோட வேலை தான், பகவானுக்காக பண்ணுற வேலை தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா எல்லாமே பகவானுக்கு மையமாக செய்கிறோம், நம்மளுக்காக நம்ம செய்கிறதில்ல, பகவானுக்கு மையமாக நம்ம செய்கிறோம். அதனால் எல்லாம் இந்த அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் சொல்கிறாங்க, இட் இஸ் நாட் ஓன்லி நோ பட் யூ ஷுட் டூ அப்படின்றாங்க. அடையிறது மட்டும் பகவான் ஞானத்தை அறியறது மட்டும் பத்துறதில்ல, நீங்கள் வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ நிறைய இந்த மாதிரி பக்தர்கள் எல்லாமே இந்த கன்ஃபியூஷனில் இருக்காங்க. கிருஷ்ணவனுக்கு வந்துட்டா புதுசாக வராங்க பாருங்கள், அவங்க வந்து பயங்கரமான இதில் குழப்பத்தில் இருக்காங்க. என்னடா உடனே கிருஷ்ண கான்சியஸ் நான் எடுத்துக்கிட்டேன், கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட்டேன், என்னால் மேனேஜே பண்ண முடியலன்னு சொல்லி சில பேர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிடுறாங்க, கிளாஸ்க்கு வரதே விட்டுறாங்க. இன்னொரு பையன் 8th ஸ்டாண்டர்ட் பையன், அவன் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம்
எக்ஸாம்ஸ் கிட்டே வந்துடுச்சு. அந்த சமயத்தில் அவனுக்கு யாரோ கிருஷ்ண கான்சியஸ் கொடுத்துருக்காரு பக்தர். அவன் என்ன பண்ணுறான், எக்ஸாம்ஸே எழுதாமல் கோயிலில் வந்து உட்காந்துருக்கான். கோயிலில் வந்து உட்காந்துட்டு அப்பா அம்மாலாம் ஃபுல் கம்ப்ளைண்ட். கோயிலில் வந்துட்டு இவன் எப்போ பார்த்தாலும் கோயிலில் வரான், ஸ்கூலில் எக்ஸாம்ஸே எழுத மாட்டேன்றான். அவன் என்ன செய்கிறான், என்னத்துக்கு இந்த மேத்தமேட்டிக்ஸு சயின்ஸ் எல்லாம் எதுக்கு, சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கு இல்லையா, இதே போதுமே, அது படித்தாலே போதுமே, எல்லாம் அது எதாவது இதெல்லாம் படித்து எல்லாமே பௌதிகமான கல்வி என்னத்துக்கும் உதவாத இது அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போடுறான் அப்பா அம்மா கிட்ட. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. ஏன்னா நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அது இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. லக்ஷ்மி வேணும், நம்மளுக்கு லக்ஷ்மி வேணும், நாராயணம் வேணும். லக்ஷ்மி இல்லாத நாராயணம் மட்டும் இருந்தால் பத்தமா, நம்மளுக்கு போதுமா? ஆகாது. லக்ஷ்மி வேணும். லக்ஷ்மி இருந்தால் தான் நாராயணக்கிட்ட நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதனால் லக்ஷ்மி நாராயணன் ரெண்டு வேணும். ஆனால் முழுக்க லக்ஷ்மிலேயே நம்ம இதாகிடும், ஆழ்ந்து போயிடக்கூடாது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம லக்ஷ்மியை பார்த்துக்கணும். ரொம்ப லக்ஷ்மியாக இருந்தால் நம்ம வந்து நாராயணனே கம்ப்ளீட்டாக சுத்தமாக விட்டுருவோம், வேண்டவே வேண்டாம்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் நாராயணரை வந்து பிடிச்சிக்கிட்டா நாராயணர் லக்ஷ்மி அவருக்கு பாத சேவை செஞ்சுட்டே இருக்காரு. அதனால் ரெண்டு பேரையும் நம்ம வந்து யாரையும் உதக்காமல் ரெண்டு பேரையும் நம்ம வந்து தொண்டு செய்யணும். ஸோ அந்த பக்தி யோகா நம்ம பண்ணுறதுனால, இந்த கிருஷ்ண உணர்வு நம்ம பண்ணுறதுனால கர்மயோகாவும் அதிலே இருக்குது, தியான யோகாவும் அதிலே இருக்குது, அப்புறம் வந்து மற்ற எல்லா சாங்கிய யோகாவும் அதிலே இருக்குது. ஏன்னா சாங்கிய யோகா வந்து வெறும் எதுவும் இல்லை, மேட்டர் ஸ்பிரிட்டு மேட்டர், ஆத்மா உடல், ஆத்மா இதை பற்றி தான் சாங்கிய யோகா சொல்லுது. அது ஆல்ரெடி கிருஷ்ணர் சொல்லிகிட்டே இருக்கார். 2வது அத்தியாயத்தில் சாராம்சமே கொடுத்துட்டார், அவர் முழு சாராம்சமே கொடுத்துட்டார் அதில். அதனால் நம்ம கூட இந்த வாழ்க்கையில் குழப்பத்தில் இருக்கிறோம். என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், பண்ணவே முடியலையே, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லி அந்த குழப்பத்தை பற்றி தான் இந்த அத்தியாயமே. இந்த 3வது அத்தியாயம் ஃபுல்லாக வந்து முழுக்க அர்ஜுனன் வந்து குழப்பத்தில் இருக்கிறது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம குழப்பத்தில் இருக்கோன்ற அர்த்தம். நம்ம எப்படிடா இது மேனேஜ் பண்ணுறதுன்றதே நம்மளுக்கு புரியல. அதுக்கப்புறம் டெய்லி அன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க, மாதம் சம்பளம் வாங்குறவங்க, அவங்களுக்கு என்னடா வேலைக்கு போகலாமா இல்லை கோயிலுக்கு போகலாமா இல்லை வேலைக்கு போகலாமா, இல்லை கோயிலுக்கே முழுக்க கோயிலே நம்ம சேவை பண்ணிட்டு இருந்துடலாமா. இது எல்லாமே நல்லா நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு மூத்த பக்தர்கிட்ட அவங்ககிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும். எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, இதை எப்படி கையாடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பகிர்ந்துக்கணும். ஏன்னா கர்ம யோகாவும் வேணும். கர்ம பண்ணாமல் நம்ம பக்தி யோகா பண்ண முடியாது. செயல் செய்யணும். ஏன்னா பக்தி யோகா பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக செயல் வந்துடுது. நம்ம செயல் செய்கிறோம், தியானமும் செய்கிறோம், செயலும் செய்கிறோம். அதனால் இது ரெண்டும் வந்து நம்ம வந்து பக்தி யோகா பண்ணுறதுனால அந்த பக்தி யோகா எல்லாமே முழுக்க வந்துடுது. அதனால தான் எந்த பக்தரும் வந்து நீ வந்து வீட்டில் வந்து இது பண்ணாத, அது பண்ணாத, அங்கே போகாத, இங்கே போகாதன்னு சொல்லி சொல்கிறதில்ல. அப்படி சொன்னால் அது உண்மையான ஒரு பிரச்சாரமே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய நம்ம இயக்கத்துக்கே வந்து ஒரு பெரிய ஆபத்து அது. அதனால் அவங்க வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணு. ஏன்னா நம்ம உடலை எடுத்துக்கிட்டோம். இந்த உடலை எடுத்ததுனால இந்த உடலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும். கிருஷ்ணா, இந்த உடலெல்லாம் உனக்கு தான், எல்லாமே நான் சரணடைஞ்சிட்டேன், சர்வதர்மான் பரித்யாஜா, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், உங்கள் வேலையை மட்டும்தான் செய்வேன், உங்களுக்கு மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டா கிருஷ்ணன் இது பண்ணிடுவாரா? ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய இது இருக்குது, நம்ம இது கடமைகள் இருக்குது, அப்புறம் பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பெல்லாம் செய்யணும். அந்த பொறுப்பையும் அந்த கடமையும் என்ன செய்யணும், நம்ம பகவானுக்காக நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். பகவானோட அந்த சிந்தனையில இருந்து அந்த கடமைகள் நம்ம செஞ்சுட்டே இருந்தால் அது தானாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு சம்பவம் நடந்தது பாருங்கள். பாம்பேல ரீசெண்டாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பாஸ் வந்து அவர் தான் வேலை வாங்கி கொடுத்துருக்கார் பாஸு. அவருக்கு ஏதோ ஒரு பணம் வருது, ஒருத்தர் வந்து வேலையை சேர்க்குறாரு, அவருக்கு வந்து தனியாக வந்து சம்பளம் இல்லாமல் கிம்பளம் வருது, அது எதிர்பார்க்குறாரு. அதுக்கு இவரோட வேலை வேணும், இவரோட ஹெல்ப் வேணும், இவரோட உதவி வேணும், தன்னோட ஜூனியரோட உதவி வேணும். அவர் பக்தர், தூய்மையான பக்தர். அவர் கிருஷ்ணா கான்சியஸ் நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சொல்கிறார், கேபினில் கூப்பிட்டு, பாருப்பா, நான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், இன்னொருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கும்போது உன்னோட உதவி எனக்கு வேணும், அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பணத்தை வாங்க போகிறேன் அப்படின்னா ஓப்பனாக சொல்ல, மேலே அப்படியே இன்டெரக்டாக சொல்கிறாங்க. அவர் ஏதோ எனக்கு கொஞ்சம் கவனிக்கிறாரு, நீ கொஞ்சம் அதுக்கு வந்து எனக்கு எனக்கு கொஞ்சம் உதவணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு அங்கே கொஷன் மார்க்கு, அங்கே ஒரு குழப்பம். இங்கே கிருஷ்ணவனவரெல்லாம் பயிற்சி பண்ணிவிட்டு
சத்தியமாக நான் நடந்துக்கிறேன், நான் ஹானஸ்ட்டாக இருக்கிறேன், எந்த காரணத்தை கொண்டு இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் வந்து நான் கலந்துக்க மாட்டேன், பகவானுக்கு விருத்தமாக நான் அப்போ அது ஃப்ராடு தானே அது. ஸோ மோசமான ஒரு இது தானே. அப்படி அந்த மோசமான ஒரு செயல் எதுக்கு நான் செய்யணுன்றது இவருக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஒரு சமயத்தில் என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவர் என்ன பண்ணணும்? எப்படி அவங்க வந்து அதை வந்து கையாட்டணும்? எப்படி வந்து அவங்க அந்த காயை நவுத்தணும்? என்ன பண்ணோம்? அப்போ அவர் பக்தர், அவர் பாவம் பக்தர், தீட்சை வாங்கின பக்தர், குருவுக்கு வந்து கமிட் ஆகிருக்காரு. இப்போ இவர் பணம் வாங்கினா இவர் அவருக்கு உதவி பண்ணானா என்ன ஆகுது? இவருக்கு வேலையை வந்து தூக்கிடுவார் இவர். இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை வந்திருக்கு பக்தர்களுக்கு. இது உண்மையாக நடந்தது. ஒரு பெரிய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதனால தான் உங்களை கேள்வி கேட்குறேன் நான். இவர் என்ன பண்ணார்? என்ன நம்ம அந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன என்ன ಕರ್ಮ ಮಾಡ್ತಾರೆ. எக்ஸாக்டாக நேராக அவங்க தீட்சை எடுத்த குரு கிட்ட நேராக போகிறாங்க. போயிட்டு, மகாராஜ், குரு மகாராஜ், இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒன்றுமே பண்ண தெரியல. ஏன்னா இந்த வேலையை நம்பி தான் நானும் இருக்கிறேன். இன்னொன்று, அவன் சொல்கிற மாதிரி நான் செய்யலைன்னா கண்டிப்பாக என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நான் என்ன பண்ணுறேன் குரு மகாராஜ்னாரு, நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, ஏன்னா உங்களோட நிலைமை அந்த மாதிரி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன நடக்குதோ விட்டுருங்க. கிருஷ்ணர் மேலே பாரத்தெல்லாம் விட்டுட்டு அவரை வந்து அவரோட திருவடியில் நீங்கள் நல்ல ஆசிரியத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா பகவானை மாலை எடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் போங்க. அப்புறமா எல்லாம் நல்லா நடக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். முழுக்க அவர் மேலே விசுவாசம் வைங்க. யார் மேலே? பகவான் மேலே விசுவாசம் வைங்க. அவரையே நம்பி போங்க. கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார். கௌந்தேயா பிரதிஜானேஹி நமே பக்த பிரணஷ்யதி அப்படி சொல்லியிருக்காரு. அர்ஜுனருக்கு சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். எந்த காரணத்தை கொண்டு நான் வந்து என்னோடய பக்தரை வந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேராக போனார். அங்கே கிஃப்ட் ஷாப் ஒன்று இருக்கும். நம்ம எல்லா கோயில்லையும் வந்து பிபிடி புக்ஸ் ஷாப் ஸ்டால் இருக்கும். அங்கே போயிட்டு அந்த காலத்தில் வந்து க்ரீட்டிங் கார்டு இருக்கும். இப்போலாம் க்ரீட்டிங் கார்டு கிடையாது. அந்த க்ரீட்டிங் கார்டில் வந்து கிருஷ்ணர் வந்து காளியா சர்ப்பத்து மேலே டான்ஸ் ஆடுற ஒரு க்ரீட்டிங் கார்டு. அந்த க்ரீட்டிங் கார்டு எடுத்துகிட்டு போய் நேராக இவர் முழுக்க அன்றைக்கி சாண்டிங் தான். நாமத்தை மாலை எடுத்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். ராத்திரியும் ஜெபம் பண்ணார். தூங்குறதுக்கு முன்னாடி, காலைல ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு பகவான்கிட்ட ஏதோ ஆகட்டும், உனக்கு நான் விட்டுட்டேன், எல்லாமே நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோன்னு சொல்லி கிருஷ்ணருக்கு சொல்லிட்டு ஒரு நேராக ஆஃபீஸ் கிட்டே போயிட்டு போன உடனே சார் க்ரீட்டிங் கார்டுன்னு சொல்லி அவருக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுத்துட்டார். அந்த க்ரீட்டிங் கார்டை அவர் பார்த்துட்டு பார்க்குறாரு, காளியாக அதில் சர்ப்பம் இருக்குது. அந்த சர்ப்பத்தை மேலே இவர் கிருஷ்ணர் வந்து டான்ஸ் ஆடுறாரு. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ரைட், ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி அவரு வச்சுக்கிட்டு போயிட்டார். அந்த சூழ்நிலை என்னாச்சு அப்படின்னா, அடுத்த நாள் அன்றைக்கி எதுவும் பேசலை. அடுத்த நாள் என்னாச்சு அப்படின்னா, அவரோட சுப்பீரியர், அதாவது சிஇஓ, அவர் என்ன பண்ணார், உனக்கு வந்து நாக்பூரில் வந்து ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துக்கு உன்னை மாற்றிருக்கோம், உடனே நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார். யாரை? இவங்களோட பாஸை வந்து நாக்பூர் என்ன எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? இந்த பேர்லேயே இருக்குது. நாகத்துக்கு புறம். அது பாம்பு வந்து நிறைய அங்கே பாம்புகள் இருக்கும் நாக்பூரில். அந்த காளியா கிருஷ்ணத்துக்கும் அந்த க்ரீட்டிங் கார்டுக்கும் அந்த இதுக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு சம்பந்தம் இருக்குது. ஸோ பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, உடனே வந்து அந்த காளியா கிருஷ்ணரை கொடுத்த உடனே நேராக அவருக்கு நாக்பூருக்கு மாற்றி விட்டார். இவருக்கு அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகிடுச்சு. பணமும் அவர் ஒன்று கொடுக்க அவசியமில்லை, இவர் உதவும் அந்த என்ன சொல்கிறது, வீணாக போன அந்த வேலைக்கும் இவர் உதவலை. நேராக அவர் வந்து நீட்டாக மாற்றி விட்டார். இது உண்மையாக நடந்தது. இந்த பக்தர் வந்து எல்லாரும் முன்னாடியும் இது வந்து பகிர்ந்துக்கிட்டார். ஸோ அதனால் அந்த தூய்மையான பக்தி தொண்டை நம்ம பண்ணுறதுனால பகவான் வந்து நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டு நம்மளை கைவிட மாட்டார். அவங்களுக்கு அப்படியா இருக்குது, மற்றவங்களுக்கு பக்தருக்கு வேறு மாதிரி யாருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க பிரார்த்தனை மேலே ஆதாரப்பட்டிருக்கு, அவங்களோட சரணாகதியோட பர்சன்டேஜ் மேலே ஆதாரப்பட்டிருக்கு. அது மேலே ஆதாரப்பட்டதுனால நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட தூய்மையான பக்தி தொண்டு எப்படி இருக்குமோ அது மேலே வந்து டிபெண்ட் ஆகுது. ஸோ அதனால் இங்கே கிருஷ்ணர் அதான் சொல்கிறாரு. ஓகே ரைட்.
ஸோ அதான் அர்ஜுனா கேட்குறேன், இந்த மாதிரி குழப்பத்தில் எனக்கு எது லாபதாயகமாக இருக்குது, எதை வந்து நான் எடுத்துக்கிட்ட லாபதாயமாக இருக்குது. ஸோ இங்கே கிருஷ்ணர் சொல்கிறாரு, 3வது அத்தியாய ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கேன், 2 வகையான குழு இருக்குது, ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து மானசீகமாக கற்பனைகளை வந்து கற்பனைகளோட கருத்துக்களை வச்சு அவங்க வந்து செயல்படுவாங்க. இன்னொருத்தர் வந்து பக்தி சேவையில் வந்து கடைப்பிடிப்பாங்க. இந்த மாதிரி 2 குழு இருக்குது. ஒருத்தர் வந்து பௌத்திகவாதிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கற்பனை ஞானிகள், அவங்களோட கற்பனை பண்ணி பக்தி தொண்டை வந்து செயல்படுவாங்க. இன்னொருத்தர் வந்து பகவானோட சாஸ்திரங்களை வச்சு அதை வந்து குரு என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு வந்து கடைப்பிடிப்பாங்க. ஸோ 2வது அத்தியாயத்தில் 39வது ஸ்லோகம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சாங்கிய யோகா, கர்மயோகா, புத்தி யோகான்றது நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அதனால் நீ என்ன இங்கே கிருஷ்ணர் சொல்கிறாரு, the Lord has explained also in the 39th verse that by working by the principles of buddhi yoga or Krishna consciousness one can be relieved from the bonds of action and furthermore there is no flaw in the process. ஸோ இங்கே சொல்கிறாங்க, நீங்கள் கிருஷ்ண உணர்வு வந்து நேர்மையாக கடைப்பிடிச்சிட்டா நீங்கள் எல்லாவோட அந்த புலனின்பத்துலேருந்து பௌதிகமான செயல்லேருந்து பௌதிகமான பற்றுலேருந்து நீங்கள் வந்து பந்தப்பட்ட எல்லா ஒரு செயல்கள்லேருந்து நீங்கள் வந்து விடுதலை ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது நீங்கள் புத்தி யோகா கடைப்பிடிச்சா, கிருஷ்ண கான்சியஸை கடைப்பிடிச்சா. த சேம் பிரின்சிபல் இஸ் மோர் கிளியர்லி எக்ஸ்பிளைன் 39வது ஸ்லோகம், 61வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில். இதில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து அர்ஜுனுக்கு சொல்கிறார். அண்ட் இன் திஸ் வே சென்சஸ் கேன் பி ப்ராட் அண்டர் கண்ட்ரோல் வெரி ஈஸிலி. இந்த மாதிரி நம்ம கிருஷ்ண உணர்வை பண்ணுறதுனால புலங்களை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் போத் த யோகாஸ் ஆர் இன்டர்டிபெண்டன்ட் ஆஸ் ரிலிஜன் அண்ட் ஃபிலாசபி. ஸோ அதனால் 2 யோகாவும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆதாரப்பட்டிருக்கு. இப்போ பக்தி யோகாவும் அதில் ஆதாரப்பட்டிருக்கு, கர்ம யோகாவும் அது ஒன்றுக்கு ஒன்று ஆதாரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் அது பண்ண முடியாது, இது இல்லாமல் அது பண்ண முடியாது. அதாவது தத்துவமே மதமே இல்லாமல் நம்ம தத்துவத்தை வந்து கடைப்பிடிக்க முடியாது. மதமும் வேணும், தத்துவமும் வேணும். அதே மாதிரி தத்துவம் மட்டும் இருந்தால் நம்ம மதத்தை வந்து கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் மதத்தை வந்து எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும்னா, அந்த மதத்தை வந்து சில கோட்பாடுகள் எல்லாம் இருக்குது, சாஸ்திரங்கள் வந்து சில கோட்பாடுகள், அந்த கோட்பாடுகளை வந்து நம்ம படித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கடைப்பிடிக்கணுமே தவிர நம்ம வந்து மானசீகமாக இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம வந்து கற்பனை பண்ணி நம்ம மனசுக்கு வர மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ த இன்டைரக்ட் ப்ராசஸ் இஸ் philosophically speculation by which gradually one may come to the point of Krishna consciousness and the other process is directly connecting with everything in Krishna consciousness. அதனால் நீங்கள் கர்ம யோகா, தியான யோகா, அப்புறம் வந்து அஷ்டாங்க யோகா, இந்த யோகாவில் பண்ணுறதுனால ஸ்லோவாக நிதானமாக வந்து நீங்கள் கிருஷ்ண பக்திக்கு வரீங்க. ஆனால் கிருஷ்ண பக்தி புத்தி யோகான்றது வந்து நீங்கள் டைரக்ட் ப்ராசஸ், நேராக நீங்கள் புத்தி இந்த இப்போ நம்ம கடைப்பிடிக்கிற அந்த ப்ராசஸ் வந்து நேரடியாக நம்ம போய் சேர்ந்துடலாம். அதாவது 28 ஒரு பில்டிங்கில் வந்து 28 ஃப்ளோர் இருக்குது. அந்த 28 ஃப்ளோரை வந்து நம்ம ஒன்று படி நம்ம ஏற முடியாது. நம்ம என்ன செய்கிறோம், நேராக லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணால் ஸ்விட்ச் போட்டால் லிஃப்ட் ஓப்பன் ஆகும், நேராக நம்ம போயிடலாம். ஸோ இது எப்படின்னா ஒன்றா ஒரு அந்தஸ்து ஒரு இது ஃப்ளோர் நம்ம ஏறிக்கணும். ஆனால் லிஃப்ட் வந்து எப்படின்னா நேராக கிருஷ்ணா கான்சியஸ் போய் நம்மளை போய் அங்கே அந்த இடத்த போய் நம்மளை விட்டுரும். அதனால் the path of Krishna consciousness is better because it does not depend on purifying the senses by a philosophical process. Krishna consciousness is itself the purifying process. ஸோ கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறதுனால இது வந்து நம்மளை தூய்மை பண்ணும். நாளைக்கு நம்ம தூய்மை பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படி நம்மளை தூய்மை பண்ணும் யாருக்கா தெரியுமா? கிருஷ்ண கான்சியஸ் எப்படி நம்மளை தூய்மை பண்ணும்? நம்ம கிருஷ்ண பக்தின்றது நம்மளை எப்படி நம்மளை தூய்மை பண்ணும்? ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். நம்ம சாண்டிங் பண்ண என்ன ஆகுது, காதுக்குள்ளே அந்த நாமம் போகும், இதயத்துக்குள்ளே அந்த நாமத்தை உள்ளே போய் என்ன பண்ணும், நம்மளை வந்து பியூரிஃபை பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும். அதை சுத்தம் பண்ணுறதுனால தான் ஏன் நம்மக்கிட்ட பகவான் வரமாட்டா சொல்லுங்கள் பார்க்கலாம். பெரிய பெரிய தூயமான பக்தர்கள் வந்து இப்போ நான் ஒரு பக்தரை பற்றி சொன்னேன், அவரை வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி அவரோட வேலை ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. அவரோட பாஸ் சொன்ன வேலை அவர் செய்யாமல் பகவான் மேலே ஆதாரப்பட்டாத குரு கிட்ட போய் கன்சல்ட் பண்ணதுனால அவங்க ஒரு வேலை வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார் பகவான். நம்மளும் சாண்டிங் பண்ணுறோம் இல்லையா, நம்மளும் சாண்டிங் பண்ணுறோம், சேவை செய்கிறோம், கிருஷ்ண கான்சியஸ் நம்மளும் பண்ணுறோம், எல்லா சேவையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஏன் நம்மளுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார் பகவான்? இன்னும் முழுமையாக பண்ணோம். ஏன்னா இந்த இதயத்தில் வந்து நிறைய அழுக்கு இருக்குது. அழுக்கு இருக்கிற இடத்துல பகவான் வரமாட்டார். வருவாரா பகவானே? அழுக்கு எங்கே இருக்கோ அந்த பகவான் எங்கே போவார்? பகவானே சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் அவர் பகவான் போவார்.
அதனால் அந்த அழுக்கை வந்து போக வைக்கணும் அப்படின்னா நம்மளோட சாண்டிங்கோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அந்த குவாலிட்டி சாண்டிங் பண்ணணும். அது மட்டும் இல்லை, பத்தாது, நம்மளோட வார்த்தைகள், அப்புறம் வந்து நம்ம நடவடிக்கை, இது எல்லாமே சேஞ்ச் ஆகணும். இது எல்லாமே சேஞ்ச் ஆக 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 தான் நம்மளுக்கு அந்த தூய்மையான பக்தி தொண்டு வரும். அதனால தான் அந்த பக்தி ரசமிரத சித்திர அந்த 3 வகையான அந்த டிவோஷன் சர்வீஸ் பற்றி சொல்கிறாங்க, டிவோட்டிஸ் பற்றி. கனிஷ்டாதிகாரி, மத்தியமாதிகாரி, உத்தமாதிகாரி. அந்த லெவலில் எதுக்கு அதெல்லாம் ரூப கோஸ்வாமி சொல்கிறார் அப்படின்னா, அப்போ தான் அந்த ஸ்டேஜஸ் வந்து அந்த ஸ்டேஜஸில் நம்ம பார்க்கலாம், எப்படியெல்லாம் நம்ம தூய்மையாகிட்டு இருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம். அதனால தான் 9 ஸ்டேஜஸ்ஸு. பரத மகாராஜ் பாருங்கள் என்னாச்சு, எந்த ஸ்டேஜில் இருந்தார் தெரியுமா பரத மகாராஜ்? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? 9 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? எந்த ஸ்டேஜில் இருந்தார் தெரியுமா பரத மகாராஜ்? பரத் மகாராஜ் அந்த மானா பிறப்பெடுத்தாரே அந்த பரத் மகாராஜ், அவரோட ஸ்டேஜ் என்ன தெரியுமா? 9 ஸ்டேஜஸ் இருக்குது. ஆதோ ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவృத்தி, நிஷ்டா, ஆசக்தி, ருச்சி, பாவா, பிரேமா. இந்த 9 நிலையில் வந்து அவர் என்ன நிலையில் இருந்தார் தெரியுமா? நம்மளை மாதிரி அனர்த்த நிவృத்தி ஸ்டேஜில் இல்லை, அவர் பாவா ஸ்டேஜில் இருந்தார். கடைசி ஸ்டேஜ் அது. ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் இது மீதியாக இருந்தது. 8வது ஸ்டேஜில் இருந்தார். பாவா ஸ்டேஜில் இருந்து கூட அவர் விழுந்துட்டார், கீழே விழுந்துட்டார். ஏன் அப்படி கீழே விழுந்துட்டார் அப்படின்னா, அவர் பின் பிரிவில் என்ன இருந்தார்? அவர் ஜடபரதராக இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தார்? அவர் அரசராக இருந்தார். பரத மகாராஜ், அவர் பேரே மகாராஜ். அந்த மகாராஜா இருந்ததுனால அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு மானோட அந்த என்ன சொல்கிறது, அந்த மானை வந்து ஒரு கர்ப்பிணி மான் ஓடி போயிட்டு இருக்கும்போது அது வந்து பிரசவம் பண்ணிடுது. சின்ன மானுக்குட்டிக்கு பிரசவம் பண்ணிடுது. அந்த மானுக்குட்டி பார்த்து அவருக்கு அந்த இது தாங்க முடியல, ஜீவதயா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதை பார்த்து தாங்க முடியல. ஐயோ, இந்த மான்குட்டியை யாராவது சிம்மமோ புலியோ பார்த்தா அதை சாப்பிட்ருமே, நான் ஒரு அரசனா, அவருக்கு அந்த அரசன் இதெல்லாம் நான் வந்துருச்சு, பழைய பிறவை இதெல்லாம் நான் வந்துருச்சு. பழைய பிறவைக்கு நான் வந்துருச்சு. என்னாச்சுன்னா, ஒரு அரசனா நான் ஒன்று என்ன பண்ணணும், அவருக்கு ஒரு ஜீவிக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், கொடுத்து ஆகணும். மனிதர்கள் மட்டுமே இல்லை, ஒரு உயிர்வாளிக்கும் பாதுகாப்பு கொடுக்குற ஒரு கடமை வந்து ஒரு இவனுக்கு இருக்குது, ஒரு மன்னாருக்கு இருக்குது. அந்த ஞாபகம் அவங்களுக்கு வந்துருச்சு. அது வந்த உடனே எப்படியா அதை தூக்கி அப்படியே கட்டிப்பிடிச்சி ஆசிரமத்துக்கு கொண்டு போயிட்டார். அந்த மானே அவங்கள வந்து பாவா ஸ்டேஜ்லேருந்து கீழே அப்படியே அவங்க என்னாச்சுன்னா பிரணசதி, பக்தி பிரணசதி ஆயிடுச்சு. அவங்களுக்கு கீழே விழுந்துட்டார் அப்படியே. அதனால் அந்த ஸ்டேஜுக்கு போனால் கூட, ஆனால் அது உயர்ந்தமான ஸ்டேஜ். அது நம்ம எல்லாமே எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இப்போ எல்லாருமே அனர்த்த நிவృத்தி ஸ்டேஜில் இருக்கிறோம். இன்னும் நம்ம ஆதோ சத்ரா ஆயிடுச்சு, சாதோ சங்கம் ஆயிடுச்சு, பஜன கிரியா கூட ஆயிடுச்சு, நிறைய சாது சங்கம் எடுத்துக்கிட்டோம். இந்த அனர்த்த நிவృத்தி ஸ்டேஜில் மாட்டிக்கிட்டு நம்மளால் வெளியே வர முடியல. ஒரு காட்டில் ஒரு எலி வந்து அந்த ஒரு திண்ணை மேலே ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த பாட்டிலில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இது பாதாம் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அங்கே போய் எப்படியாவது சாப்பிட்ணுன்னு சொல்லி அந்த பாட்டிலுக்குள்ளே கை விடுது. அது ரொம்ப சின்ன பாட்டில். அந்த பாட்டிலோட கழுத்து வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, டயா. அது கை விட்ட உடனே எல்லாமே எடுத்துருச்சு. எடுத்து வெளியே வரணுன்னா வர முடியல. அந்த கை வெளியே வரமாட்டேங்குது. இது கை வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? அந்த கையில் பிடிச்சிருக்கிற அந்த இது எல்லாமே, கொட்டை எல்லாமே கீழே உள்ளே விடணும். அது விட்டால் தான் கை வெளியே வரும். இது முயற்சி பண்ணுது. அந்த கொட்டையும் எடுத்துகிட்டு கையும் வெளியே எடுக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுது. முடியுமா? நம்மளோட நிலைமை அப்படி தான் இருக்குது. நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கொட்டை எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம கையும் வெளியே வந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது முடியல, அந்த எலினால் முடியல. ஒன்று, அது இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாட்டிலில் விட்டு வெளியே வந்தால் தான் அது கையை எடுக்க முடியும். இல்லைனா அந்த கையும் அங்கேயே இருக்கும், அந்த கொட்டையும் அங்கேயே இருக்கும். ஸோ நம்ம கூட அந்த ஆதோசனத்தை அந்த அங்கே அனர்த்த நிவృத்தி ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். அந்த அனர்த்தங்களை வந்து நம்மளால் நிவృத்தி அப்படின்னா என்ன? ரிட்டையர்ட் ஆகுது. நிவృத்தினா ரிட்டையர்மெண்ட் ஆகுது. அதை நிவృத்தி பண்ண முடியல நம்மளால். காம, குரோத, லோபா, மத, மாத்சரியா, இந்த 6 அரிஷட் வர்க்கத்தில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் தான், இந்த பக்தி யோகா ப்ராசஸை வந்து நம்ம எப்படி வந்து தீவிரமாக சீரியஸாக நம்ம கடைப்பிடிக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்மளை இதில் வந்து நிவృத்தி ஆக முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ இந்த ஸ்டேஜிலேருந்து எல்லாருமே மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. எல்லா பக்தர்களும் முடிக்கிறாங்க. நிறைய சேவைகள் நம்ம செய்கிறோம். ஜெகநாத் ரத யாத்திரைக்கு போகிறோம், சத் சங்கத்துக்கு நம்ம கலந்துக்கிறோம், சாண்டிங்கு பண்ணுறோம். ஆனால்
நம்மளுக்கு உள்ள இந்த இனர்ஷியா அப்படின்வாங்க, இன்ட்ரிகசிஸ், நம்மளுக்கு உள்ளே வந்து நிறைய சேஞ்சஸ் வரணும், உள்ளே வந்து மாற்றம் வரணும். வெளிப்படையாக நம்ம செஞ்சுருக்கோம், உள்ளேயும் நம்ம முயற்சி பண்ணுறோம், ஆனால் நம்மளால் முடியல. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம வந்து நிறைய சாஸ்திரங்களை படிக்கிறது, அதை வந்து கடைப்பிடிக்கணும். அந்த சாஸ்திரங்களை படிச்சுட்டு நம்ம வந்து எவ்வளோக்கு அளவுக்கு நம்ம அதை நம்மளோட வாழ்க்கையில் வந்து அது கொண்டு வரதை நம்ம பார்க்கணும். அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அப்ளிகேஷன் கொண்டு வந்துகிட்டே இருந்தால் நம்ம வந்து நம்ம இதில் மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்புறம் பண்ணு, அங்கே பாருங்க, அந்த ட்ரே இருக்கு இல்லையா, சும்மா ஒரு 4 எடுத்துகிட்டு போங்க போதும். சாண்டிங் பண்ணலாமா? மீட்டிங் முடிச்சிட்டிங்களா? யார் அவரு? கூப்பிடு, உங்கள் வீட்லையா? சொல்லி அமிச்சாரா? ஜப்மாலை கொண்டு வந்திருக்கியா? மாதாஜி கொடுத்துருக்காருல ஜப்மாலா, கொடுத்துருக்கீங்களா மாதாஜி ஜப்மாலை? ஏன் கொண்டு வரல? இந்தா வா, வீட்டில் வைக்கிறதுக்காக கொடுத்தாங்களா மாதாஜி? பின்ன இங்கே எடுத்துகிட்டு வரணுமா? பக்தரை கூட செய்யணும், அதனால அவர் கொடுத்தது இல்லைவா? ప్రభు ఏంది పెట్టకండి, మాల్ మాట్లాడినా, మళ్ళీ బ్యాగ్ మాట్లాడినా, బ్యాగ్ మాదిస్తే అది కొంచెం వాష్ చేసుకోండి. சாண்டிங் பண்ணுறதுல யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க தயவுசெய்து, ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். மாலை இந்த பேகை வந்து அப்பப்போ வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. சாண்டிங் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேட்டுக்கோங்க. மாலை எப்படி மாறுறது, செகண்ட் ரவுண்ட் எப்படி மாற்றுறது, ಫಸ್ಟ್ ರೌಂಡ್ எப்படி பண்ணுறது. ಇದು ನೀವು ಪ್ರಭುಪಾದ ಪ್ರಣತಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಪ್ರಭುಪಾದ ಗುರುಮಂತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಫಸ್ಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಮುಂದೆ. ಅದು ಪಂಚತತ್ವ, ಅದು ನಮೋ ವಿಷ್ಣುಪಾದಾಯ ಕೃಷ್ಣ ಪ್ರಶ್ನಾಯ, ಅದು ಗೊತ್ತಲ್ವ ನಿಮಗೆ? ಅದನ್ನು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅದು ಗುರುಮಂತ್ರ, ಎಲ್ಲರಿಗೂ ಶಿಕ್ಷಕರು ಪ್ರಭುಪಾದರೆ. ದೀಕ್ಷೆ ತೊಗೊಳ್ದೇ ಇದ್ದರೆ ಅದು ಪ್ರಭುಪಾದ ಮಂತ್ರ ನಾವು ಹೇಳಬೇಕು. ಅದು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಇದನ್ನು ಪಂಚತತ್ವ ಹೇಳಬೇಕು. ಇದು ವಿಷ್ಣುಮಣಿ, ಇದನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಪಂಚತತ್ವ ಹೇಳಬೇಕು. ಪಂಚತತ್ವ ಹೇಳಿದ ಮೇಲೆ ಒಂದು ರೌಂಡ್ ಆದಮೇಲೆ ಮತ್ತೆ ಇದನ್ನು ದಾಟ್ದಿರ ಹಿಂಗಡೆ ತಿರ್ಸ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ಪಂಚತತ್ವ ಮಂತ್ರ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಒಂದೊಂದು ரவுண்டுக்கு பஞ்சதத்துவ மந்திரம் எழுதும். உங்களுக்கு கிளாரிட்டி வருதுங்களா? இருக்கா? அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மணிக்கு வந்து இந்த 8 பூசுக்கு ஒரு நூல் கட்டிருக்காங்களா? ஓகே. ஏன்னா நிறைய வந்து நான் அடிக்கடி பார்க்குறேன், நிறைய மிஸ்டேக்ஸ் வருது தெரியாமல். பஞ்சதத்துவ மந்திரத்தை பிரபுபாத் பண்ணதே மந்திரா, பிரபுபாத் மந்திரம் பஞ்சதத்துவ மந்திரத்தை நினச்சிட்ருக்கேன். அதனால் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. யாராவது பக்கத்தில் இருக்கிற பக்தரை கூட கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க. இந்த மாதிரி எதாவது தவறுகள் இருந்தால் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. మీరు పంచతత్వ మంత్రం వస్తుంది కదా ఇప్పుడు మీకు వచ్చేలే. நீ எப்படி செய்கிற? பஞ்சதத்துவ மந்திரம் சொல்கிறியா? தெரியாது. ஸோ இந்த பெரிய பூசை வச்சுக்கோங்க, எல்லோரும் விஷ்ணு பூசை வைங்க. இப்படி வச்சுக்கோங்க. దీని బయట తీయండి, మీరు బయట తీయండి. ఇది విష్ణుమణి, ఇది ఈ 2 వేల ఇట్లా పెట్టుకొని పంచతత్వ మంత్రం మీకు ఫస్ట్ చెప్పిస్తాను. జై శ్రీకృష్ణ చైతన్య ప్రభు, ఇట్లా పైన పెట్టుకోండి. నువ్వు 2 ఇట్లా పెట్టుకోండి. నేను ఎట్లా పెట్టుకున్నాను చూడండి, ఇట్లా పెట్టుకోండి. జై శ్రీకృష్ణ చైతన్య ప్రభు నిత్యానంద శ్రీ అద్వైత గదాధర శ్రీవాసాది గౌర భక్త వృంద. ఇప్పుడు ఇట్లా ఇంకా హరే కృష్ణ ஆல்ரெடி நீங்கள் ஒரு வந்திருக்கீங்க இல்லையா? மதுரை கரெக்ட். வாங்க உட்காருங்க. நல்லது. நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்காங்களா? வராடா உட்கார். தெரியுமா? பஞ்சதத்துவ மந்திரம், அது பேர் என்ன மந்திரம்? ஓகே ரைட். அவனுக்கு சொல்லிக் கொடு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம். ஜெபம் பண்ணுறீங்களா? மாலை இருக்கு பண்ணுறீங்க? இப்போ பண்ணுறீங்களா? இருக்கு மாலை. ஓகே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ரத்த யாத்திரை கலந்துக்கிட்டீங்களா? ரத்த யாத்திரை போயிருந்தீங்களா? அங்கே மதுரையில் போகல. அங்கே ரெகுலராக கோயிலுக்கு போகிறதில்ல?
போகிறீங்களா? எப்போதும் தான் ஒரு ரெகுலராக ரெகுலர் இல்லை. தூரமாக இருக்கா உங்களுக்கு? ரொம்ப தூரமாக இருக்கா? ஆமாம் கிட்ட யாராவது பக்தர்கள் யாரும் இல்லை கிட்ட? இருக்காங்க, அவங்க போகிறாங்க. ஆ. அவங்க வந்து டெய்லி கிளாஸ் போகிறாங்கனால அப்படியே போயிடுவாங்க. ஓகே ஓகே. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அது முடிச்சுட்டு வருவாங்க. ஓ சரி சரி. இங்கே யார் இருக்காங்க? பையன் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா இங்கே? அவங்க பார்க்குறதுக்காக அடிக்கடி வருவீங்க?